அன்றுவரும் சிறுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த கால வேளையில் ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். எனக்கு அருமையானவர்களே, சிறுமையும் எளிமையும் மாணவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிற கர்த்தர். அவர்களை நான் கைவிடாதிருப்பேன். சிறுமையானவர்கள் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் கர்த்தர் சிறுமையானவர்களை அவர் விடுவிக்கவும் ஆசீர்வதிக்கவும் கைவிடாதிருக்கவும் வாக்கு பண்ணின தெய்வம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய கரம் தான் அதை செய்யும் என்று இந்த 20வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலின் பரிசுத்த கர்த்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு அதை உணர்ந்து அறிவார்கள். இன்னைக்கு உணர்வு மிகுந்த குறைவு. இதை யார் செய்தது? மழையை வருவித்தது யார்? தண்ணீரை கொடுத்தது யார்? இந்த உலகத்தை ஆசீர்வதித்து வருகிறது யார் என்கிற உணர்வு குறைந்து வருகிறது. ஆனால் அவர் செய்த நன்மைகளை உணர்ந்து அறிய வேண்டியது ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது. சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் தண்ணீரை தேடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அநேக இடங்களில் செய்தியில் பார்க்குறோம், ரோடில் குடத்தை வைத்து கொண்டு தண்ணீர் கிடைக்காதபடியாய்